ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். க்ரோ ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே ஓப்பன் ஆன 2.5 மணி நேரத்திலே ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிருச்சு. ரீட்டெயில் ரிசர்வேஷன் ஜஸ்ட் 10% தான். ஏன்னா இவங்களோட லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி ரூல் படி ரிசர்வேஷன் வந்து ரீட்டெயிலுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎம்பி பொறுத்தவரை ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. கரண்டா 17% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ ஃபைனல் டே அன்னைக்கு இன்னும் அதிகமா ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வீடியோல நம்ம க்ரோ ஐபிஓல ஃபைனல் வெர்டிக்ட்ட இந்த கம்பெனியோட லாங் டர்ம் growth பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், வேல்யூவேஷன் எப்படி இருக்கும், ஆங்கரோட டிமாண்ட் எப்படி இருக்கு, ஃபைனலி நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்றேன்னா என்ன டிசிஷன் எடுக்கிறேன்னு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி க்ரோவோட டீடைல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 வீடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே ரெகுலேஷன் அதிகமா இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில அதுவும் இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல அதிகமான காம்படிஷனும் இருக்கு. ஸோ பிஎஸோட இந்த கம்பெனி எப்படி பெட்டரா இருக்காங்கன்னு பார்க்கலாம். க்ரோக்கு புரோக்கரிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 டு 20 பீரியட்ல தான் கிடைச்சிச்சு. பட் இந்த பிஎஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பிஃபோராவே அவங்களோட புரோக்கரிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஜீரோதா 2010ல இருந்து பண்றாங்க. ஏஞ்சல் ஒன் 1996ல இருந்து பண்றாங்க. மோதிலால் ஓஸ்வால் 1987ல இருந்து பண்றாங்க. ஸோ இந்த ஓல்டர் கம்பெனியோட ஸ்கேலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ரெவன்யூ ஜெனரேஷனும் அதிகமா இருக்காங்க. பட் ரெவன்யூட growth பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர் ரெவன்யூ சிஏஜிஆர்ல க்ரோ தான் 125%ன்னு ரொம்ப அதிகமான டாப் லைன் growthல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வைஸ் கம்பேர் பண்ணாலும் சில பியர்ஸோட அதிகமா தான் இருக்காங்க. ஜீரோதா வந்து இவங்கள விட ஸ்லைட்டா வந்து அதிகமா ஏர்ன் பண்றாங்க. மார்க்கெட் ஷேர் 26% க்ரோ தான் அதிகமா ஹோல்டு பண்றாங்க. ஆக்டிவ் கிளையண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் க்ரோ தான் பெட்டரா இருக்காங்க. பட் கரண்டா இந்த ஐபிஓ பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35 டைம்ஸ். ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்காங்க. இவங்களோட ஃபியூச்சர் வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐபிஓ சைஸ் 90% ஒய்எஃப்எஸ்ல தான் வருது. ஸோ இந்த கம்பெனியோட கேஷ் எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 2024 டு 23 அந்த பீரியட்ல இவங்களோட ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு. பட் கரண்ட் இயர் அண்ட் இந்த Q1 FY 26ல வந்து நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் இந்த பர்டிகுலர் பீரியட்ல இவங்களோட க்ரோ கிரெடிட் ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. லைக் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்றதுக்கு அதிகமான லோன் வந்து வாங்குற மாரி ஆச்சு. டாக்ஸும் அதிகமா பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மா இவங்களோட ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால ஃபியூச்சர்ல இவங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில இந்த Q1ல மெயினா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நெகட்டிவ்ல இருக்கு. கரண்ட் இயர்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா இவங்க ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில இந்த Q1 FY 26ல 675 கோடி அவங்களோட நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது மெயின் ரீசன் இவங்க எம்ப்ளாயீஸ் குடுத்திருக்க ஷாப் ஷேர்ஸ்ல சில ஷேர்ஸ வந்து பைபேக் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் குடுத்திருக்கிற ஷாப்போட பூல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2400ல இருந்து 2500 கோடி வரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அர்பன் கம்பெனி, ஓலா எலக்ட்ரிக், ஸ்விக்கி மாதிரி அதிகமான ஷாப் வந்து குடுத்திருக்காங்க. இதனால எம்ப்ளாயீஸ் லிஸ்டிங் அன்னைக்கு அதிகமான கெயின் வந்து புக் பண்ணுவாங்க. அதுல சில ஷேர்ஸ பைபேக் பண்றதுக்காக இந்த கம்பெனி நியூ ஷேர்ஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் கரண்ட் இயர் 875 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி இன்ஃபியூஷன் மூலமா. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்கு இவங்களோட என்பிஎஃப்சி க்ரோவோட இந்த கிரெடிட் சர்வ், க்ரோவோட இன்வெஸ்ட் டெக்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கேஷ் ஈக்குவலன்ட் வந்து பாசிட்டிவ்ல மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த பாரோயிங் மூலமா ரைஸ் பண்ண ஃபண்ட், கேஷ் ஈக்குவலன்ட், அப்புறம் ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா சில ஃப்ரெஷ் கேபிட்டல் மூலமா பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்சிடரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ க்ரோவுக்கு அவங்களோட கேபெக்ஸுக்கு நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு ஃபண்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓல எந்த ஒரு ஷேர்ஸும் செல் பண்ணல. எல்லாமே இயர்லி இன்வெஸ்டர்ஸ் தான் ஒய்எஃப்எஸ்ல ஆகுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால கரண்ட்டா இவங்களோட பாரோயிங் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஃபினான்ஷியல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதர் தென் தட் இவங்களோட என்பிஎஃப்சி ஆர்ம ஸ்ட்ரென்தன் பண்ணா பேங்க்ஸ் மூலமா கடன் வாங்குறத ரெடியூஸ் பண்ணி இந்த ஐபிஓ ஃபண்ட்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களோட லெண்டிங் பிசினஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம செபியோட ரெகுலேட்டரி சேஞ்சஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்மா இவங்களோட குரோத்த வந்து இம்பாக்ட் பண்ணும். பட் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனிக்கு வந்து இது எல்லாமே பாசிட்டிவ்ல மாறும். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு 2,985 கோடி வரை அலோகேஷன் குடுத்திருந்தாங்க. டோட்டலா 102 இன்வெஸ்டர்ஸ் நேம்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. 47% 70 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 54 ஸ்கீம்ஸ்ல இருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க.
ஆங்கர் டிமாண்ட்ல போத் டொமஸ்டிக் அண்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபினான்ஷியலி இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர்க்கான இம்பாக்ட்டுக்கான ரீசன்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இவங்களோட மெயின் ரெவென்யூ செக்ஷன் பார்த்தீங்கன்னா, புரோக்கரிங் தான். லைக் நெறைய ஃப்ரீ செக்ஷன் லைக் மியூச்சுவல் ஃபண்ட், எஜுகேஷன் டூல்ஸ் எல்லாமே இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல பண்ணி குடுக்குறாங்க. ஸோ பிகினர்ஸ் டூ எக்ஸ்பர்ட்ஸ் வரை இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தென் ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, சிஏஜிஆர்ல 85%ன்னு ஸ்ட்ராங்கா குரோத் ரேட் இருக்கு. லாஸ்ட் இயர் இவங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா, 50% ரெவென்யூ குரோத் வந்து இருக்கு. ப்ராஃபிட் சிஏஜிஆர் குரோத் 100% குரோத் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஸோ இந்த Q1 FY26ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, 378 கோடி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. இபிடா குரோத்தும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா, 144%ன்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பாஸ்ட் குரோத்த பேஸ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து இது என்னோட கால்குலேஷன் தான். ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணா FY26 எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 3,902 கோடியிலிருந்து 5,280 கோடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேட் FY26 எஸ்டிமேஷன் 2,424 கோடி. இபிடாவும் பார்த்தீங்கன்னா 3,094 கோடி வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ FY26ல எக்ஸ்பெக்டிங் பிஇ ரேஷியோ 25 டைம்ஸ். ஸோ இந்த ஐபிஓ ஸ்லைட்டா ஹையர் வேல்யூவேஷன்ல இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸே ஃபேர் வேல்யூவேஷன்ல வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். குரோத் பர்சன்டேஜ் 35லிருந்து 40% வரை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி ஆசெட் லைட் மாடல்ல கஸ்டமர் ட்ரஸ்டட் பிராண்டடா இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ இவங்களோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர்ஸை பேஸ் பண்ணி இவங்க அப்கிரேட்ல இருந்துட்டே இருக்கணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்கன்னா, யூசர்ஸோட கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். செபியோட ரூல்ஸ், மார்க்கெட் கண்டிஷன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரேட வந்து வொலடைலா இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு அந்த டைம்ல வந்து ரெவென்யூ ஜெனரேஷனும் இம்பாக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த சேஞ்சஸ்னால. ஸோ ஷார்ட் டெர்ம் இம்பாக்ட்ஸும் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா நான் இந்த க்ரோ கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் இந்த க்ரோ கம்பெனி. போத் லிஸ்டிங் கெயின், ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம் குரோத் பொட்டன்ஷியல் ஸ்ட்ராங்கா இருக்கு. அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலனாலும் வென்எவர் இது டிப் ஆகும்போது நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அலாட்மெண்ட் கிடைச்சாலும் லாங் டெர்ம் வரை ஹோல்டு பண்றதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 வீடியோவும் நீங்க டெப்த்தா பார்த்து முடிச்சுட்டு நீங்க ஓனா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்னால தொடர்ந்து இந்த மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ வந்து போட முடியும். ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.